ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்தில் நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவர் நாமத்தை துதித்து. தேவனுடைய நாமத்தை மகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டுமா? அவருடைய வாசஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுதே நாம் துதிக்கிற ஜனங்களாய், ஆராதிக்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டுமா? கவலைகளையும் கண்ணீரையும் வேதனையும் தோல்வியையும் துவண்டு போன இருதயத்தையும் இவைகளோடு கூட சோர்ந்து போய் எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறது, இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது, நான் இவ்வளவு கடனில் இருக்கிறேன் என்று சொல்லி எதையோ ஒன்றை மனதில் ஒரு பெரிய அழுத்தத்தோடு நாம் உள்ளே போய் அவர் முகத்தை தேட போகும் பொழுது அங்கே நமக்கு துதித்தல் வராது, ஆராதித்தல் வராது, தேவனை மகிமைப்படுத்துகிற இருதயம் நமக்கு வராது. மாறாக ஜெபமும் கண்ணீரும் அதுதான் வரும். ஆனால் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அப்படி பிரவேசிக்கிற ஒரு கூட்டம்தான் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தன்னுடைய கரத்தில் எடுத்து அதை கொண்டு போய் தேவனை துதிக்கிற ஒரு கூட்டம். இப்போ அவர் வாசல்களில் துதி, அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சி நமக்கு வேண்டும். நாம் அதை செய்கிறோமா? கவனித்து பாருங்க. சிலர் நான் பார்த்துருக்கேன், சர்ச்சுக்கு வருவாங்க, வரும்பொழுதே சண்டையோடையும் சச்சரவத்தோடையும் தான் வருவாங்க. வந்து ஆராதனை அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும் போது சமாதானத்தில் போவாங்களான்னா இல்லை, அப்பயே சண்டையோட சச்சரவோடு பிரச்சனையோடு தான் புறப்பட்டு போவாங்க. எனக்கு அதை பார்க்கும் பொழுது மிகுந்த மனவேதனை இருக்கும். நான் என் மனைவியும் வீட்டில் வந்து இவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், இவ்வளோ நம்ம தேவனுடைய அன்பை சொல்கிறோம், ஒரு மாற்றம் இல்லாமல் புறப்பட்டு போகும் பொழுது ஒரு பிரச்சனையோடு போராட்டத்தோடு போகிறார்களே, என்னதான் ஆண்டவரே நாங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நான் என் மனைவியும் ஜெபிப்போம். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அவர் வாசல்களில் நாம் பிரவேசிக்கும் பொழுதே அவரை துதிக்கிற இருதயம், அவரை புகழ்கிற இருதயம் நமக்கு வேண்டும். 1008 பிரச்சனை இருக்கும், 1008 போராட்டம் இருக்கும், 1008 நிந்தனைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், நம்பினவர்கள் ஏமாற்றினது இருக்கும், துரோகம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தூக்கி மண்டையில் போட்டு சுமந்துட்டு இல்லாமல், அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு, அதெல்லாம் தூக்கி ஒரு மூளையாக வீசிட்டு தேவ சமூகத்தில் போகும்பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு துதித்தலோடு, ஒரு புகழ்ச்சியோடு நாம் பிரவேசிப்போமே. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் கிருபை என்றென்றைக்கும் இருக்கும். அப்போ இந்த வாழ்நாளில் எதையோ சாதிச்சிட்டோம், எதையோ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவர் கிருபை தான் நம்மை தாங்குகிறது.
கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை தூக்கி நிறுத்துது, தாங்குது, உயர்த்துது, ஆசீர்வதிக்குது, மேன்மைப்படுத்துது. அவர் கிருபை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கிடையாது. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை நம்மை உயர்த்தி பிடிக்கும். ஒரு சமயம் ஒரு கிராமம், அதாவது ரொம்ப குக்கிராமம் அது. அந்த கிராமத்துக்கு போவதற்கு பாதை இருக்கிறது, ஆனால் வாகன வசதிகள் இல்லை. அப்போ அங்கே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் அவரும் அவருடைய மனைவியும் அந்த கிராமத்துக்குள்ளே குக்கிராமத்துக்குள்ளே போகணும். அப்போ இவங்க ஒரு கிராமத்தில் இறங்கி அதுலேருந்து அந்த குக்கிராமத்துக்கு நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அவங்க இங்கேருந்து நடந்து அவங்க வீட்டை சென்றடைய, ஊழிய ஸ்தலத்தை சென்றடைய, அவங்க வெளியில் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வராங்க. வரும்போது அந்த பாஸ்டர்மாவோ துதித்து கொண்டே வருகிறார்கள், ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அவங்க துதித்து ஆண்டவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதித்து அப்படி சந்தோஷமாக பாடி துதித்து கொண்டே வருகிறார்கள். அவங்களுக்கு 2 சக்கர வாகனம் இல்லை, ஒரு சைக்கிள் கூட இல்லை. ஆனால் அவங்க சந்தோஷமாக நடந்து வர்றது, அதை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி நடந்து வந்திருக்காங்க. வர்ற வழியில் அந்த பாஸ்டருடைய மனைவியை ஏதோ காலில் கடித்ததை போன்று இருந்தது. ஏதோ கடிச்சிருச்சு, காலில் கடித்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலை உதறி விட்டுட்டு அவங்க என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்குது. அப்போ அவங்க பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஏதோ கடித்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி கிடினஸ் லைட்டாக கிடினஸ்ஸாக இருக்குது. உடனே பாஸ்டர் மறுபடியும் அங்கேருந்து திரும்ப அந்த ராத்திரியில் வர முடியாது. அப்போ அவர் சொன்னார், தாங்க முடியுமா, ஏன்னா மறுபடியும் நீ நடந்து வர்றது கஷ்டம் இல்லை, அதனால் காலையில் நம்ம போய் டாக்டரை பார்ப்போம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல தாங்க ஏதோ எனக்கு கடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு வழியில் ஒரு இடத்தையும் சொல்கிறாங்க. சரி, நம்ம போகும்போது பார்த்துட்டே போவோம், அவர் டாக்டர்கிட்ட போய் என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு அவங்க அடுத்த நாள் காலையில் அவங்க 2 பேரும் புறப்பட்டு வராங்க. வந்து அந்த வழியில் வரும் பொழுது இவங்க நடந்து வந்த பாதையில் ஒரு விரியன் பாம்பு செத்து கிடக்குது. ஒரு விரியன் பாம்பு, விஷம், கொடிய விஷம் நிறைந்த பாம்பு. அப்போ அந்த பாஸ்டர் ஒரு கேரி பேக் எடுத்து அந்த பாம்பு தூக்கி அதில் போட்டுக்கிட்டு முடிச்சு போட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட காட்டும்போது டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம், பாம்பு தான் உங்களை கொத்திருக்கு, ஆனால் நீங்கள் இந்நேரம் உயிரோடு இருக்க முடியாது, ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் நீங்கள் மரித்திருக்கணுமே, இன்னும் உங்களுக்கு வந்து அது லேசான கிடினஸ் தான் இருக்குதுன்றீங்க, செக் பண்ணி பார்த்தா விஷம் ரொம்ப அப்படி ஏறல, லைட்டான பாதிப்பு தான். உடனே வெனாம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவங்கள 3 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்கள கொஞ்சம் பராமரித்து கொஞ்சம் ரீட் பண்ணி என்ன பாதிப்புலாம் ஏற்படுதுன்னு பார்த்தா ஒரு பாதிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. டாக்டருக்கு பயங்கர ஆச்சரியம். இப்போ கேட்குறாரு, நீங்கள் யார், இந்த கொடிய விஷம் நிறைந்த பாம்பு உங்களை தீண்டி இருக்கு, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆண்டோடைய பிள்ளை, நாங்கள் அவருக்காக வேலை செய்கிறோம்,
இப்படி நாங்கள் போகிற வழியில் இப்படி ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் சும்மா போல கர்த்தரை துதித்து கொண்டே போனோம். இந்த காலை வேளையில் ஆபத்து நேரிடுவதா இருந்தாலும் நீங்கள் துதிக்கும் பொழுது அது மாறி போகும், சேனைகள் உடையும். நீங்கள் துதிக்க மட்டும் பழகிருங்க, நீங்கள் கர்த்தரை மகிமைப்பட்டு படுத்துங்க. ரோட்டில் போகும்போது சத்தம் போட்டு துதிக்கணும் அவசியம் இல்லை, மனதுக்குள்ளே துதிக்கலாம், மனதுக்குள்ளே துதிக்கலாம். எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் இங்கே இருந்தாங்க, இப்போ அவங்க இல்லை. அந்த பாஸ்டரு வண்டியில் போகும்போது பின்னாடி உட்காந்துட்டு போகிறேன் எவராக இருந்தாலும் சொல்லுவாங்க, அவரோட வண்டியில் போக முடியாதுப்பா. நாங்கள் கேட்போம், அவரை வண்டி ஓட்ட தெரியாதா? சூப்பராக ஓட்டுவார். ஆனால் மனுஷன் வண்டியில் ஏறி உட்காந்துருந்து திரும்ப வர வரையிலும் கர்த்தரை துதித்து அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை துதிச்சுட்டே போவார், துதிச்சுட்டே வருவார். அவர் எங்கே போனாலும் தீர்க்க தரிசனமாக நிறைய விஷயங்களை சொல்லி அந்த போகிற ஊழியத்தில் ஒரு பெரிய ரிவைவல் மாற்றத்தை அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் துதித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுக்கு விளங்க செய்வார். ஆமேன், ஆமேன்.